இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தில் அகந்தையை அகற்றுவோம், பிறரை மதிப்போம். இந்த தியான இறை செய்தி நேரத்தில் நாம் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக அறுவை சிகிச்சையை செய்வோம். அதன் பெயர்தான் அகந்தையை அகற்றுதல் மற்றும் பிறரை மதித்தல். நான் தான் பெரியவன் என்ற பிடிவாதம் நம் ஆன்மீக வாழ்வின் மிகப்பெரிய புற்றுநோய். நான் என்கிற அகந்தை. இதை உடைத்து பிறரை தன் போல அன்பு செய்தல் என்னும் மருந்தை எப்படி பூசுவது என்று நாம் இன்று சிந்திப்போம். நான் தான் பெரியவன் என்ற பிடிவாதம் ஆன்மீக வாழ்வின் ஒரு புற்றுநோய் என்ற ஊமையை மிக நுட்பமானது. புற்றுநோய் என்பது எப்படி ஒரு செல்லிலிருந்து தொடங்கி முழு உடலையும் அரித்து சிதைக்கிறதோ, அப்படித்தான் இந்த அகந்தையும் ஒரு மனிதன் ஆன்மாவை கொள்கிறது. இதை 4 நிலைகளில் ஆழமாக நாம் தியானிக்க முடியும். புற்றுநோய் போன்றே இது கண்ணுக்கு தெரியாது. புற்றுநோய் ஆரம்பத்தில் வலிப்பதில்லை, அது வளர்ந்து பரவிய பிறகே பாதிப்பை உணர்த்தும். அதுபோலவே நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் எடுத்தவுடனேயே கெட்டதாக தெரிவதில்லை. அது தன்னம்பிக்கை, சுயமரியாதை, திறமை என்ற போர்வையில் நம்முள் நுழையும். ஆன்மீக ஆபத்து அங்கே இருக்கிறது. மற்றவர்கள் நம்மை புகழும் போது அந்த புகழை இறைவனுக்கு செலுத்தாமல் நாமே உள்வாங்க தொடங்கும் போது இந்த நோய் முற்றிய நிலையை அடைந்து, இது ஆரோக்கியமான செல்களை, நற்பண்புகளை அழிக்கும். புற்றுநோய் செல் என்ன செய்யும்? நல்ல செல்களை வளரவிடாமல் தடுத்து அவற்றின் உணவை திருடிக் கொள்ளுமாம். ஒருவனிடம் நான் பெரியவன் என்ற அகந்தை வந்துவிட்டால் அவனிடம் இருக்கும் தாழ்ச்சி, பொறுமை, அன்பு ஆகிய ஆரோக்கியமான அர்ப்பணங்கள் ஒவ்வொன்றாக சாகத் தொடங்கும். கர்வம், ஆணவம் என்று வளர்ந்து கொண்டே போகும். பரிசேயர்கள் இறைவனை தேடி ஆலயத்திற்கு போனார்கள். ஆனால் நான் மற்றவர்களைப் போல பாவி அல்ல என்ற அகந்தை நோய் அவர்களிடம் இருந்ததால் அவர்களின் செபங்கள் இறைவனை சென்றடையவில்லை. அடுத்தபடியாக இது பார்வையை மறைக்கும். ஸ்பிரிச்சுவல் கான்ட்ராக்ட். புற்றுநோய் மூளையை பாதித்தால் பார்வை மங்குவது போல, புற்றுநோய் அதிகமாக மூளையை பாதிக்கிற போது பார்வை மங்குவது போல, அகந்தை ஆன்மாவை பாதித்தால் மற்றவர்களின் நன்மைகள் கண்ணுக்கு தெரியாது. ஒரு மனிதன் உயரமான மலையில் நின்று கொண்டு கீழே இருப்பவர்களை பார்த்தால் எல்லோரும் சிறியவர்களாக தெரிவார்கள். ஆனால் அவன் மறந்துவிட்ட ஒரே ஒரு விஷயம், கீழே இருப்பவர்களுக்கும் இவன் சிறியவனாகவே தெரிவான் என்பதுதான். ஏரோப்பிள்ள போகிற போது கீழே எல்லாம் சிறுசா தெரியும். நம்ம இங்கிருந்து மேல ஏரோப்பிள்ள பார்த்தா அதுவும் சிறுசாத்தான் தெரியும். நாம் பிறரை விட பெரியவன் என்று நினைக்கும் போது நாம் எல்லோரையும் விட தாழ்ந்து போகிறோம் என்பதுதான். அடுத்ததாக இதற்கு கதிரியக்க சிகிச்சை. இதற்கு கதிரியக்க சிகிச்சை என்ன? இறை வார்த்தை தான். புற்றுநோயை கதிரியக்கத்தால் எரிப்பது போல நாம் அகந்தையை சிலுவை நிலையில் எரிக்க வேண்டும். அதற்கு மருந்து விவிலிய மருந்து. அவர் பெருக வேண்டும், நான் குறைய வேண்டும். ஏசாயா, யோவான் 3:30. இதுதான் அகந்தை புற்றுநோய்க்கு மிக சிறந்த கீமோதெரப்பி. மிக சிறந்த கீமோதெரப்பி. அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் உச்சரித்த வார்த்தைகள். இந்த தத்துவத்தை விளக்கும் ஆழமான ஒரு கவிதையை கூட நாம் சொல்லலாம். அகந்தை என்னும் புற்றுநோய் உடலை அழிப்பது, சதை வளரும் புற்றுநோய் என்பார்கள். ஆன்மாவை அழிப்பது நான் வளரும் அகந்தை நோய் என்பார்கள். உள்ளே புகுந்து மேலே அரிக்கும், உணரவே விடாது. உள்ளே புகுந்து மெல்ல அரிக்கும், உணரவே விடாது. மரியாதை எனும் தீனி போட்டால் மரணத்திலும் விடாது. மரியாதை எனும் தீனி போட்டால் மரணத்திலும் விடாது. பிறரை துச்சமாய் பார்க்க வைக்கும் பெரியவன் நானன்பாய். பிறரை துச்சமாய் பார்க்க வைக்கும் பெரியவன் நானன்பாய். இறைவன் அமரும் இதயம் முழுவதும் இருக்கை நீயாவாய். இறைவன் அமரும் இதயம் முழுவதும் இருக்கை நீயாவாய். பரிசேய நோக்கி மருந்தே இல்லை, பழியே ஏற்காது. பரிசேய நோக்கி மருந்தே இல்லை, பழியை ஏற்காது. கரிசனையின்றி கால்கள் கழுவ கைகள் நீளாது. கரிசனையின்றி கால்கள் கழுவ கைகள் நீளாது. சிலுவை என்னும் கதிரியக்க சிகிச்சை
தேடி வா. சிலுவை என்னும் கதிரியக்க சிகிச்சை தேடி வா. நான் என்னும் முள்ளை தூக்கி நெருப்பில் வீசி வா. நான் என்னும் முள்ளை தூக்கி நெருப்பில் வீசி வா. குறைந்து போவதே தெய்வீகம் என்று குனிந்து பணி பார்த்திடு. குறைந்து போவதே தெய்வீகம் என்று குனிந்து பார்த்திடு. உடைந்த உன்னில் உறையும் தேவன் உயரப் பார்த்திடு. உடைந்த உன்னில் உறையும் தேவன் உயரப் பார்த்திடு. இந்த கருத்துக்களோடு திருப்பலியில் ஆண்டவரே, இந்நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன் என்று நாம் மாரடித்து சொல்கிறோம். ஆனால் திருப்பலி முடிந்ததும் எனக்கு ஏன் முதல் மரியா தரலை என்று சண்டையிடுகிறோம் என்றால், நம்மிடம் அகந்தை புற்றுநோய் இன்னும் உயிரோடு இருக்காது என்றுதான் அர்த்தம். தவக்காலத்தில் நம்முடைய நான் என்கிற அந்த நேரான கோட்டை கிறிஸ்துவின் குறுக்கு கோட்டால் வெட்டி அகந்தையை முதலிலே சிலுவையாக்க வேண்டும். கால்களை கழுவிய கடவுள் விவிலியத்தில் பெரியவன் என்பதற்கு புதிய இலக்கணம் கொடுக்கிறார். இயேசு சீடர்கள் நம்மில் யார் பெரியவன் என்ற சந்தேக போட்ட போது லூக்கா 22:24 படிக்கிறோம். இயேசு ஒரு துண்டை தம்மீது இடுப்பில் கட்டிக்கொண்டு அவர் கால்களை கழுவுகிறார். பெரியவாளன் என்று நாம் அதை கொண்டாட இருக்கிறோம். விண்ணகத்தில் பெரியவர் என்று போற்றப்படுவர் மண்ணகத்தில் தாழ்ந்தவில்லை கால்களை கழுவியதால் தான் உலகின் மிகப்பெரிய தவம் என்பதுதான் தவக்கால செய்தி. தவக்காலம் என்பது வெறும் தரையில் படுப்பதோ கசப்பு சாறு குடிப்பதோ அல்ல. உன் கர்வத்தின் கழுத்தை நெறித்து அடுத்தவரின் காலடியில் அமர்ந்து அவருக்கு பணிவிடை செய்வதுதான் உண்மையான தவம். கர்வத்தின் கழுத்தை அறுக்க வேண்டும், நெரிக்க வேண்டும். உங்கள் பெரியவனாக இருக்கிற விரும்புகிறவன் உங்கள் தொண்டனாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இங்கே வாழ்வியல் பார்வை என்ன? நான் என்னும் முள். நமது அகந்தை ஒரு ஊசியை போன்றது. அது மற்றவர்களை குத்திக் கொண்டே இருக்கும். நமது அகந்தை ஒரு ஊசியை போன்றது என்ற இந்த உருவங்கள் ஏற்படும் அந்த விரிசல்களையும் ஆன்மீக பின்னடைவுகளையும் விளக்க மிக சரியான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகலாம். ஒரு ஊசி அளவில் சிறியதுதான், ஆனால் அது தரும் வலி மிக பெரியது. இதை 4 ஆழமான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். ஊசி தைக்க வேண்டியது குத்துகிறது. ஊசியின் இயல்பான பணி கிழிந்தவற்றை தைப்பது, யுனைட். ஆனால் அதே ஊசி தவறான கையில் இருந்தால் அது குத்துவதற்கு பயன்படும். டு ஹர்ட் பீப்பிள் இது பயன்படுகிறது. ஊசி தைக்க வேண்டியதுதான், ஆனால் குத்துகிறது. கடவுள் நமக்கு திறமைகளையும் பதவிகளையும் அறிவையும் கொடுத்து சிதறி கிடக்கும் உறவுகளை தைத்து ஒன்று சேர்க்கத்தான். ஆனால் அகந்தை நம்மிடம் வரும்போது அதே திறமைகளை வைத்து நாம் மற்றவர்களை குத்த தொடங்குகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், என்னிடம் எல்லாம் இருக்கிறது, எனக்கு என்னால் முடியும், உங்களால் ஒன்றுமில்லை என்று. நீ படிச்சது அவ்வளவுதானே, உனக்கு என்ன தெரியும் என்று நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அகந்தை என்ற ஊசியால் பலர் மனதை குத்தும் தருணங்கள். அகந்தை ஊசி நூலை அனுமதிப்பதில்லை. அகந்தை ஊசி நூலை அனுமதிப்பதில்லை. ஒரு ஊசி துணியை தைக்க வேண்டுமானால் அதன் காது வழியாகத்தான் நூல் நுழைய வேண்டும். அந்த நூல் என்பதுதான் இறைவன் அருள் மற்றும் தாழ்ச்சி. அகந்தை என ஊசி முனை எப்போதும் நிமிர்ந்து நிற்கும். அது வளைந்து கொடுக்காது. ஊசி நிமிர்ந்து நின்றால் மட்டும் போதாது, அது நூலுக்கு கடவுளுக்கு இடம் கொடுத்தால் தான் பயனுள்ளதாக இருக்கும். நான் தான் பெரியவர் என்று நிமிர்ந்து நிற்கும் ஊசிக்குள் இறைவனின் அருள் என்ற நூல் நுழைய முடியாது. நூல் இல்லாத ஊசி எதையும் தைக்காது. அது வெறும் காயத்தை மட்டுமே ஏற்படுத்தும். எனவே அகந்தை என்ற ஊசிக்குள்ளே நூலை அனுமதிக்கிறதில்லை. அகந்தை என்ற ஊசி நூலை அனுமதிப்பதில்லை. நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். குத்துவருக்கு தெரியாது, குத்தப்படுவருக்கே வலிக்கும். ஊசிக்கு தான் குத்துகிறோம் என்ற உணர்வு ஒருபோதும் இருக்க போவதில்லை. அதுபோல அகந்தை உள்ளவர்கள் தங்களை சுற்றி இருப்பவர்களை தங்கள் பேச்சாலும் நடத்தையாலும் காயப்படுத்துவதை ஒருபோதும் உணர்வதே இல்லை. அவர்கள் ஏதோ நல்லது செய்வது போல நினைத்துக் கொள்கிறார்கள். சில பேர் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் என்று சொல்லிக்கொண்டு ஊசி போல பேசுவார்கள். உண்மையில் அவர்கள் நேர்மையானவர்கள் அல்ல. மற்றவர்களை குத்துவதில் இன்பம் காணும் அகந்தை கொண்டவர்கள். மற்றவர்களை குத்துவதில் இன்பம் காணும் அகந்தை கொண்டவர்கள். ஊசி குத்தும் போது ரத்தம் வரும். அகந்தை குத்தும் போது கண்ணீர் வரும்.
கண்ணீர் சிந்தும் இடத்தில் கடவுள் இருப்பதில்லை. கண்ணீர் சிந்தும் இடத்தில் கடவுள் இருப்பதில்லை. காயப்படுத்தவரை கணக்கெடுக்கிறார். காயப்படுத்தவரை கணக்கெடுக்கிறார். இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முள்முடி என்பது பல ஊசிகளின் தொகுப்பு. இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முள்முடி என்பது ஊசிகளின் தொகுப்பு. நம்முடைய அகந்தை என்னும் ஊசிகள் அவரை அன்று குத்தின. அவர் அந்த ஊசிகளை தாங்கிக் கொண்டு சிலுவையில் நம்மை இறைவனோடு தைத்து ஒன்றாக்கினார். இங்கே தவக்கால பார்வை என்ன? இன்று நாம் பிறரை ஊசியால் குத்துவதை நிறுத்திவிட்டு உடைந்த இதயங்களை தைக்கும் நூலாக மாறுவோமா? வார்த்தையால் பிறரை ஊசியால் குத்துவதை நிறுத்தி விடுவோம். உடைந்த இதயத்தை தைக்கும் நூலாக மாறுவோம். இதே தத்துவத்தை இன்னும் கவிதையாக கூட நாம் சொல்லலாம். அகந்தை என்னும் ஊசி சிறிய உருவம் சீற்றம் அதிகம். சிறிய உருவம் சீற்றம் அதிகம். செருக்கு கொண்ட ஊசி. தைக்க வந்த கைகளை மறந்து தவறாய் குத்தும் ஊசி. தைக்க வந்த கைகளை மறந்து தவறாய் குத்தும் ஊசி. நான் எனும் முனை கூர்மையாய் இருக்கும். நான் எனும் முனை கூர்மையாய் இருக்கும். நூலை ஏற்காது. நூலை ஏற்காது. நூலையா ஊசி முனை துணியை தைக்காது. நுழையா ஊசி முனை துணியை தைக்காது. வார்த்தை முனையில் நஞ்சை கொண்டு வாழ்வை குத்தாதே. வார்த்தை முனையில் நஞ்சை கொண்டு வாழ்வை குத்தாதே. மரியாதை ஏற்று பிறர் மனதை வருடத் தத்தாதே. மரியாதை கேட்டு பிறர் மனதை வருடத் தத்தாதே. நிமிர்ந்து நிற்பது பெருமை அல்ல, நெருப்பில் உருகுவாய். நிமிர்ந்து நிற்பது பெருமை அல்ல, நெருப்பில் உருகுவாய். குனிந்து கொடுக்கும் நூலுக்கு தந்தால் கோலம் தருவாய். குனிந்து கொடுக்கும் நூலுக்கு தந்தால் கோலம் தருவாய். முள்மடி சுமந்த தேவன் எங்கே முறிந்து கிடக்கின்றார். முள்மடி சுமந்த தேவன் எங்கே முறிந்து கிடக்கின்றார். அகந்தை ஊசி அன்பு நூலால் அறுக்கச் செய்கின்றார். அகந்தை ஊசி அன்பு நூலால் அறுக்கச் செய்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நமக்கு மரியாதை கிடைக்காத போது நாம் ஏன் கோபப்படுகிறோம்? ஏனெனில் நம்முடைய ஈகோ வீங்கி போயிருக்கிறது. இந்த ஈகோவினால் தான் மரியாதை கிடைக்கவில்லை என்று நாம் ஏங்கி போகிறோம். நகைச்சுவையாக கூறக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு முறை ஒரு பெரிய மனிதர் தேவாலயத்திற்கு வந்தார். முன்னால் உட்கார இடமில்லை. அவர் சாதாரண பெஞ்சில் உட்கார வேண்டியிருந்தது. திருப்பலி முடிந்தும் குருவானிடம் போய் கத்தினார். சாமி, சாமி, நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு முன்னுரிமை தர வேண்டாமா? குருவானவர் அமைதியாக மைக்கை பிடித்து மக்களிடம் சொன்னார். அன்பு மக்களே, இங்கு ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் யார் என்று அவருக்கே தெரியவில்லையாம். தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எவ்வளவு கோபப்பட்டிருப்பார் பாருங்கள். நாம் நம்மை பெரிய ஆளாக காட்ட நினைக்கும் போதுதான் சிரிப்புக்கு ஆளாகிறோம். நம்மை தாழ்த்தும் போதுதான் நாம் உயர்கிறோம். பிறரை தன்போல மதிப்போம். அதை செயல்படுத்துவது எப்படி? உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. இந்த கட்டளையை செயல்படுத்த நாம் இன்னும் 3 வழிகளை நாம் பார்க்கலாம். இருக்கையை விட்டுக் கொடுக்க வேண்டும். அலுவலகத்திலோ வீட்டிலோ சமூகத்திலோ நமக்குரிய மரியாதை மற்றவர் பெறும்போது பொறாமைப்படாமல் இருப்பதே உண்மையான தவம். ஒரு கூட்டத்தில் உங்களை விட சிறியவருக்கு முன்னுரிமை கிடைக்கும் போது அதை மனதார ரசித்து அவளை வாழ்த்துங்கள். உங்கள் பெரியவன் என்ற பிடிவாதம் அங்கே உடையட்டும். மௌனமாக இருப்போம். The silent service. யாரும் பார்க்காத போது ஒருவருக்கு செய்யும் உதவிதான் அகந்தையை கொள்ளும். சில தர்மம் செய்யும் போது போட்டோ எடுப்பார்கள், செல்ஃபி எடுப்பார்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்றே சொன்னார். ஆனால் நாம் இப்போது வலது கை கொடுப்பதை வாட்ஸ்அப் குரூப்புக்கே தெரியப்படுத்துகிறோம். இன்ஸ்டாகிராமில் போடுகிறோம், பேஸ்புக்கில் போடுகிறோம். புகழுக்காக செய்யப்படும் எந்த செயலும் அகந்தையை வளர்க்குமே தவிர தவமாகாது. புகழுக்காக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அது அகந்தையை வளர்க்குமே ஒழிய அது தவமாக மாறாது. பிறரின் குறையை தன் குறையாக பார்த்தல், அடுத்தவர் தவறு செய்யும் போது நானும் ஒரு பாவிதான் என்று நினைப்பதுதான் பிறரை மதிக்கக்கூடிய உன்னதமான செயல். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கிளறிய வந்தவரிடம் சொன்னது, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லறியட்டும். அங்கே எல்லாருடைய அகந்தை ஓடும் உடைந்ததை பார்க்கிறோம். எல்லாருடைய அகந்தை ஓடும் அங்கே உடைந்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே சிலுவை என்னும் அதை நாம் அகற்ற வேண்டும். சிலுவை என்னும் ஐயை அகற்ற வேண்டும். ஆங்கிலத்தில் நான் என்ற எழுத்து நிமிர்ந்து நிற்கும். அந்த டி என்கிற எழுத்து நிமிர்ந்து நிற்கும். அதில் ஒரு கோடு, நிமிர்ந்த கோட்டை அகந்தையை இடையில் ஒரு கோடு போட்டு விட்டினால் கிடைப்பதுதான் கிராஸ்.
அந்த ஐங்கிற அந்த சிலுவைக்கு கோடு குறுக்கே போட்டால் அதுதான் கிராஸ். நம்முடைய நான் என்ற அகந்தை வெட்டுப்படும் போதுதான் அங்கே சிலுவை உருவாகிறது. அங்கே சிலுவை உருவாகிறது. கிறிஸ்து பிறக்கிறார். இறுதியாக அன்பு மக்களே, தவக்காலத்தில் நாம் தேங்காயை போல உடைவோம். தேங்காயை போல உடைவோம். ஓடு அகந்தை சிதறட்டும். உள்ளிருக்கும் இளநீர் மரியாதை மற்றும் அன்பு பிறரின் தாகம் தீர்க்கட்டும். நாம் பிற்கப்படும் அப்பமாகி பிறரின் பசியாற்றும் பலியாகவும். ஆண்டவர் அப்படித்தான் நமக்காக பலியானார். அவருடைய வழியிலே நாம் அகந்தையை அகற்றி ஆண்டவரின் அருளாய் மாறுவோமா? ஆமென்.